லைவ்ல வந்துட்டு நேற்று வந்து பயங்கரமான ஒரு சண்டை போச்சு. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட அதான் நேற்று எபிசோடே நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அருணுக்கும் நம்ம முத்துக்குமாருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போச்சு. அதுல வந்துட்டு நம்ம முத்துக்குமார் அருண் வந்துட்டு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது மாதிரி வந்துட்டு நீ பேச்சு திறமை வச்சு மட்டும் இந்த சீசன்ல எல்லாம் ஜெயிக்க முடியாது, டேலண்ட் வேணும், உனக்கு வேற டேலண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் வந்துட்டு சொன்ன மாதிரி. அதுக்கு போன சீசன்ல எப்படி ஜெயிச்சாங்க, பேச்சு திறமை வச்சு தானே ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு போச்சு. அண்ட் அதை பத்தி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு லைட்டா ஒரு கில்ட்டியாவது பயப்படுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதை பத்திக்கு பார்த்தா என்னன்னு பாக்குறவங்கன்னா நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கே ஒரு சேனல் என்னடா டிஸ்டர்பா போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தீபக் வந்து பேசுறாரு. அப்போதைக்கு பேசும்போது என்னடா சண்டே நடந்துச்சு பேசுனீங்களா அப்படின்னு கேட்கறாரு. சண்டே வந்துட்டு சமாதானமா போகணுமா சண்டையா போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சமாதானமா தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து நீ பேசினது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் செம்ம கடுப்புல இருக்கான். நீ பேசினது வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுன்னு சொல்றான். அவன் செம்ம கடுப்புல இருக்காம அவன் வந்து இப்போதைக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கல அவனுக்கு இன்னும் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் வந்து முத்துக்குமார் சொல்றாரு. ஏங்க நான் என் மேல கடுப்பா வருதுன்னா நான் வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன சொன்னான்னா நான் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு அவன் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணானா இது மாதிரி உனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, பேச்சு திறமை வச்சு மட்டும்தான் நீ பேசுற, வேற எதுவுமே நீ பேசல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதை வச்சுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, சீசன்ல எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னா. அதுக்குதான் போன சீசன்ல வந்துட்டு பேச்சு திறமை வச்சுதான்டா ஜெயிச்சாங்க, பேச்சு திறமை வச்சுதானே நம்ம மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போன டைம் வச்சு இவங்க வந்துட்டு சொல்றாங்க. அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து வந்து சொல்றாரு. இருந்தாலும் வந்துட்டு நீ அதை பர்சனலா பேசின வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சா, அதனால அவன் செம்ம காண்டில் இருக்கான், அந்த மாதிரி அதை பேசி முடிச்சுக்கோங்க, சமாதானமா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மறுபடியும் என் மேல இதே இல்ல, நான் வந்துட்டு அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்ல தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாரு மறுபடியும் முத்து. அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு நம்ம சத்யா ப்ரோ வராரு. வந்துட்டு டேய் மறுபடியும் ஏன்டா இழுத்துட்டு போறீங்க, அது வந்து ஒரு பேசிட்டீங்க, அது வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க, அது வந்துட்டு மறுபடியும் மேலும் மேலும் இழுத்துட்டு போனா வந்து அது பிரச்சனையா தான் போயிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு தீர்வு வந்துட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சத்யா ப்ரோ வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம் பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு சத்யா ப்ரோ சொன்னோன்னா வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமா வச்சு, என்ன சத்யாவுக்கு இவ்வளவு மூளை இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என் மேலதான் தப்புன்னு தெரியுது, ஏன்னா அவனை பர்சனலா பேசுனது என் மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு அவர் சொன்னதை வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அதனால வந்துட்டு அவன் வந்துட்டு நான் தீபக் நீங்க பேச கூப்பிட்டுவாங்க, நான் வந்துட்டு பேசிக்கிறேன். அது வந்துட்டு தீபக் பயப்படுறாரு. நீ வந்துட்டு பேசுறது எப்படி பேசுனா கொஞ்சம் சாதகமா பேசுறா, நீ வந்துட்டு பொங்கி எழுந்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சத்யாவும் நீ சாதகமா பேசுவாரு அப்படிங்கிறது வந்து கிளாரிட்டி கொடுக்குறாரு. எப்படின்னா முத்துக்குமார் சாதகமா தான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சத்யா ப்ரோ வந்துட்டு கிளாரிட்டி கொடுக்குறாரு. இவர் வந்துட்டு என்னதான் பேச போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைவ்ல வந்து இதை காமிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு கிளாரிட்டி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மேபி வந்து கிளாரிட்டி ஆயிடும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா வந்து எவ்வளவு பெரிய மேட்டரா இருந்தாலும் வந்து நம்ம தீபக் வந்துட்டு சமாளிச்ச ஒரு மஞ்சரி மேட்டரை இதையும் சமாளிச்சு விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவரோட கேப்டன்சில வந்து 2 பேரும் முரண்பாடுல இருக்கிறது வந்து அவர் பிடிக்கல போலுக்கு. அதனால மேபி வந்து ஃபைனலா வந்து கேட்டுட்டு இருக்காரு முத்துக்குமார்ட்ட அருண்டையும். ஆனா இருந்தாலும் வந்து 2 பேரும் சமாதானம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் என்ன உங்க கருத்து அப்படிங்கிறது, முத்துக்குமார் வந்து சாரி கேட்டாரு, என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி தான் தெரியும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி